ஹாய் ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். 7 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் கேட்ட பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் நடந்த 7 வருஷத்தோட கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏன் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு செக் அவுட்டுக்காக தான். ஏன்னா பயாலஜிக்கு வந்து என்னதே ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா படிச்சு முடிச்சிருப்பீங்க. படிச்சு முடிச்சிருப்பீங்களான்னு தெரில, பட் ஓரளவுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக படிச்சிருப்பீங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐடியாக்காக தான். அதாவது கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்லாம். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் புக் இன்சைட் அதிகமாக கேட்குறாங்களா, புக் பேக் அதிகமாக கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ ஒரு 7 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் மொத்தம் 78 பக்கம் இருக்குது பிடிஎஃப். ஸோ நான் இந்த 78 பக்கத்தையும் என்னால் வந்து காமிக்க முடியாது டெஃபினெட்லி வந்து வீடியோவில். ஸோ அதனால் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். டிரைவ் லிங்க் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து கிடச்சிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஈஸியாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த 7 கொஸ்டின் பேப்பரில் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் கிட்ட ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸினா ஒரு நல்ல அபோவ் ஆவரேஜ் மார்க் வாங்குற அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் ஈஸிங்கிறப்ப நீங்கள் வந்து சென்டம் எடுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஆனால் அப்படி இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் சென்டம் எடுக்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95க்கு மேலாம் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க மார்க். ஸோ ஒரு ஆவரேஜ் மார்க்கே பயாலஜியில் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 75 80 அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது பிலோ ஆவரேஜ் மார்க்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் பயாலஜி லாஸ்ட் இயர்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதான் பயாலஜியை பொறுத்தளவு வந்து நம்ம டஃப்னு நினச்சி, ஏன்னா எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த தாட் வருது, ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி தான் இதுவும். பட் நம்ம பயாலஜியை மட்டும் ஏன் ஒரு டஃப்புங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியோட கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன். பயோ பாட்டனி பயோசாலஜின்னு 2 பிரிவுகளாக 2 புக்கு இருக்குது. தட்ஸ் மேஜர் ரீசன். அண்ட் அனதர் ஒன் ரீசன் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது அண்ட் புக்கு இன்சைடு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்னாலையும் தான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை வந்து பயாலஜிங்கிறப்ப கொஞ்சம் வந்து ஃபியர் ஆகுது. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி வந்து நம்ம எதிர்பார்க்கிறத விட எக்ஸாமில் ஈஸியாக தான் இருக்கும். ஈவன் 11th ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி அப்படி தான் நிறையா இருக்குது. எப்படி படிக்கிறதுன்னு கன்ஃபியூஸ்லேயே இருந்தாங்க. பட் எக்ஸாம் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் லிட்டில் பிட் ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் 3 மார்க் மட்டும், அதுவும் பயோ பாட்டனின்னு நினைக்கிறேன், இல்லை பயோசாலஜி, இல்லை பயோ பாட்டனியில் 3 மார்க் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது. பட் அதர்வைஸ் இது எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் 12th வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேனிக்காக தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அந்த 78 பக்கத்தோடைய பிடிஎஃப் கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. அண்ட் என்னென்னலாம் கேட்குறாங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கணும் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஏன்னா நிறைய படிச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட். இப்போ இதை பார்க்கல தெரியும். ஓகே, இத்தனை 2 மார்க் நம்மளால அட்டன் பண்ண முடியும், இத்தனை 3 மார்க் அட்டன் பண்ண முடியும், இத்தனை 5 மார்க் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கெஸ்டிங் இருக்கும். அப்போ இன்னொன்று தோணும், ஓகே இல்லை நமக்கு இந்த கொஸ்டின் தெரில, அப்போ இதை படிப்போம் அப்படின்னு படிக்க போவீங்க. ஸோ தட்ஸ் வை ஐம் அப்லோடிங் திஸ் வீடியோ நவ். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே லென்த்தாக போக வேணாம், ஏன்னா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பிடிஎஃப் லிங்க் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.